மக்களே நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து செட்டிநாட்டு வீடுகள், அந்த ஹெரிட்டேஜ் பிளேசஸ் அப்படின்றதுல இருக்கும். மக்களே நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து செட்டிநாட்டு வீடுகள், அந்த ஹெரிட்டேஜ் பிளேசஸ் அப்படின்றதுல இருக்கும். செட்டிநாடு வீடுன்னு சொல்கிறத விட நம்ம கண்டுகொண்டேன் படம், சகுனி படம், அதுக்கப்புறம் வந்து சண்டைக்கோழி, இந்த படத்துலலாம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் பின்னாடி தான் இருக்குது. ஆமாம், இந்த கண்டுகொண்டேன் இதெல்லாம் ஃபேமஸ். அந்த தபு அஜித் வந்து அந்த ஷூட்டிங்க்கு வீடு பார்ப்பாரு, ஸ்பாட் அந்த வீடு இதுதான். ஸோ அவங்க கூட மேலே இருந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும் சீக்வன்ஸு. அரண்மனைன்ட்டு இதெல்லாம் சொல்கிறது வந்து இதை தான் காட்டுறாங்க. ஆனால் இப்போ இந்த வீடு வந்து ஷூட்டிங்க்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம விசிட்டராக நம்ம பார்க்குறதுக்கு வந்து இது வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் பல இதே மாதிரி செட்டிநாடு வீடுகள் இருக்குது. அது வந்து தனியாக நம்ம உங்களுக்கு ஹெரிட்டேஜ் வீடு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த மாதிரி ஒரு சில வீடுகள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, நம்ம பே பண்ணி பார்த்துக்கணும். எஸ், அதே மாதிரி இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ் எல்லாமும் இந்த சேம் தீம்லேயே இருக்குது. ஆமாம், அந்த செட்டிநாடு வீடுகளில் அப்படியே அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் மாற்றிருக்காங்க. இதேமாதிரி இந்த நிறைய இந்த தெருக்கள்லாம் உங்களுக்கு காட்டுறதெல்லாம் இந்த ஊர் தான். அந்த கலகலப்பு 2ல் வந்து பார்த்திங்கன்னா மிர்ச்சி சிவா வந்து தப்பிச்சு ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டு போவார் அவர் மனோபலா, அப்புறம் அந்த மாடு முட்டுற சீக்வன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். ஷூட்டில் ஃபோனை சைலண்டில் போடாமல் இருக்கார். ஒரு பிளாக் ஷூட்னாலும் அதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கணும். ஆமாம், அப்பா நல்ல வேலை, ஏதோ நான் சொல்கிறதுக்கு ஏதோ பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் அந்த மாதிரி இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்க்குறது உங்களுக்கு ஹெரிட்டேஜ். இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் போகிற வழியில் எங்களோட பிக்னிக் அந்த ஒன் ஆஃப் அந்த ரூட்டில் இருந்ததுனால நம்ம இங்கே ஸ்பாட்ஸாக பார்க்குறோம். நாங்கள் வந்து நல்லாவும் இருக்குது, ஒரு ஃபீலாக இருக்குது. அதாவது ஒரு கிராமத்து ஃபீலும் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, இயற்கையாக அந்த ஒரு ஃபீல் அப்படியே. அது இது யூஷுவல் கிராமன்றதை தாண்டி இங்கே இந்த வீடுங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆமாம், இந்த கிராமம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிராமம் இருக்குது. பட் ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த வீடுகள்லாம் ரொம்ப மாளிகை மாதிரி இருக்குது. லிட்டரலாக சொல்லணும்னா லைட்டாக ஒரு சின்ன சின்ன மாளிகைகள் மாதிரி தான் உண்மையாகவே இருக்குது. ஸோ அதுதான் ஸ்பெஷல். அதோட மாண்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு போடுவோம். மாண்டேஜஸும் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தா நான் கேட்டு அதே தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ரிப் ட்ரைவ் வரோன்னா இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக வந்தால் எங்களுக்கு நாங்கள் இந்த காலையில் கிளம்புனா இந்த 4 மணிக்கு இந்த காரைக்குடி பக்கம் வருவோன்றது பிளான் இருக்கவே எங்களுக்கு நல்லாவே இருந்தது. இது வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு ராமேஸ்வரம் போகிற வழியில் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் அண்ட் ஏற்கனவே பார்த்து வைக்கவே எங்களுக்கு இந்த டைமில் இங்கே வருவோன்றக்கவே இப்போ ஒரு மாதிரி 4 o'clock அரௌண்ட் இருக்கிறது நல்ல ப்ளசண்ட் ஈவினிங்கு, வியூவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அப்படிலாம் வந்து இதுவாக இருந்தது. இது திருச்சியிலேருந்து டுவர்ட்ஸ் இந்த ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் இருக்குது. அதாவது காரைக்குடி சைடு நீங்கள் எங்கேயா வரீங்கன்னா இந்த வீடை பார்க்கலாம். சிம்பிள். அது மாதிரி பிளான் பண்ணிட்டு வர்றது நல்ல ஒரு இவரை மாதிரி ஆட்கள் பிளான் பண்ணிட்டு வருவாங்க. என்ன மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக பிளான் இல்லாமல் தான் வருவீங்க. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான். இது நல்ல ஒரு ஹெரிட்டேஜ் பிளேசஸ் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு கிராமத்து வியூவில் பிடிக்கும்னா பார்க்கலாம், நல்லாவே இருக்கும்.